தேர்தல் பணியில் ஈடுபடுவர்கள் நாளை மாலை வரை தபால் வாக்கு செலுத்தலாம் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. ஏற்கனவே அரசு ஊழியர்கள் தங்களால் தபால் வாக்கு செலுத்த முடியவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் நாளை மாலை வரை தபால் வாக்கு செலுத்தலாம் என்று தற்பொழுது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் நாளை வரை தபால் வாக்கு செலுத்தலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். பயிற்சி மையங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகங்களுக்கு சென்று தங்களின் தபால் வாக்குகளை பதிவு செய்யலாம் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 1297 கோடி ரூபாய் அளவிற்கான பணம், பரிசு பொருட்கள், நகை, மதுபானங்கள் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பெறப்பட்ட தபால் வாக்குகள் ஜூன் 3ஆம் தேதி வரை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மூலம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் அரசு ஊழியர்கள் தபால் வாக்களிக்க முடியவில்லை என தொடர்ச்சியாக புகார்கள் மற்றும் கோரிக்கைகள் வைக்கக்கூடிய நிலையில் நாளை வரை தபால் வாக்கு செலுத்தலாம் எனவும் தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் நாளை மாலை வரை தபால் வாக்களிக்கலாம் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் பயிற்சி மையங்களில் வாக்களிக்க முடியவில்லை என்றால் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு சென்று வாக்களிக்கலாம் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாளை வரை இந்த தபால் வாக்கினை செலுத்தலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்வதற்கு நன்றி நந்தினி.